வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய குருநாதர் திரு புதுடைமூர்த்தி சாருக்கு அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாருமே அந்த பாக்கியத்தை தேடி நிறைய பேர் ஓடுறாங்க. எது பாக்கியம், எது செல்வம், எது எனக்கு நிலையாக இருக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போது சிலர் ஏஎல்பி அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திர புள்ளி போகும்போது கொஞ்சம் அந்த அரசு சம்பந்தப்பட்டது, ஆடம்பரம் சம்பந்தப்பட்டது, தான் அப்படிங்கிற நிலை அப்படிங்கிறது உருவாக்கும். அதில் கொஞ்சம் அவங்களுக்கு அழுத்தம், போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதுலேருந்து அவங்க வெற்றி பெறுவாங்களான்னா கண்டிப்பாக பெறுவார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். சரி, நான் ஒரு திடீர் செல்வன், திடீர் கோடீஸ்வரன் யார் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த மிதுன லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலையில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உயர்வு, ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ராகு பகவான் மிதுன ராசியிலேயே இருந்தாங்கன்னா நல்லது. கும்பராசியில் இருந்தார்னா அதை விட சிறப்பு. அதே மாதிரி மேஷத்தில் ராகு இருந்தார்னா ரொம்ப சிறப்பு. ஓரொரு கவனம், அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்து அது பலன் அடிக்கக்கூடிய ஒரு காலம். நான் ஒன்று சொல்கிறேன்னா அதை கேட்கக்கூடிய தன்மையில் என்னுடைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அது தேவைப்படும். அவங்க அதை பாக்கியமாக எடுத்து செயல்படுவாங்களன்னா செயல்படுவாங்க. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குமானா சிறப்பாக இருக்கும். சில ஜாதகங்களில் அது மைனஸாக இருக்கும். எனக்கு மிதுன லக்னங்க, ராகு நல்லா இருக்கிறாரா இல்லையான்னு நீங்கள் தீர்மானிக்க கூடாது. உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, 12 பாவகங்களில் அவர் எந்த பாவகத்தில் அமர்ந்தால் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு செயல் அப்படிங்கிறது செய்யணும். இதுக்காக நான் ஷேர் மார்க்கெட் போனேன் அதனால் எனக்கு சக்ஸஸானு